ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் திமுக வேட்பாளர் நல்லசிவத்தை ஆதரித்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். நேரில் காணலாம். சீரான குடிநீர் வழங்க குடிநீர் திட்ட பணிகள் 19 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நம்பியூர்ல கூட்டு குடிநீர் திட்டம் குழாய்கள் பதிக்கின்ற பணி, அதேபோல் ஒழுங்குமுறை விற்பனை கூடம், வெள்ளாங்கோவில வேளாண் குளிர்பதன கிடங்கு, நம்பியூர் எம்மாம்பூண்டி உள்ளிட்ட ஊர்களில் புதிய டிரான்ஸ்ஃபார்மர் அமைச்சு கொடுத்திருக்கிறோம். கோசனத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்குமார் சுவாமி கோவிலில் தேர் திருப்பணி, தாசப்ப கவுண்டன் புதூரில் மருத்துவமனைக்கான கட்டட பணிகள், 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோபி நகராட்சிக்கு புதிய கட்டடம் அமைக்கின்ற பணி, அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் விடுபட்ட பகுதிகளுக்கோ நிச்சயம் தண்ணீர் கொண்டு வந்து தரப்படும். இதெல்லாம் நம்முடைய அரசினுடைய திட்டங்கள், சாதனைகள். இந்த 5 வருஷத்துல நம்முடைய தலைவர் என்னென்ன பண்ணியிருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு சில திட்டங்களை மட்டும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆட்சி பொறுப்பேற்றதும் நம்முடைய தலைவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம். கொடுத்தாரா இல்லையா? இன்னைக்கு மகளிர் ஒவ்வொருத்தரும் மாசம் 900 வரைக்கும் சேமிச்சிருக்கிறாங்க. அதுமாதிரி அரசு பள்ளியில் காலை உணவு திட்டம், கல்லூரிக்கு போனால் அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை மாசம் 1000 ரூபா, 14 லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெறாங்க. எல்லாத்த விட முக்கியம் உங்களுக்கு தெரியும், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வருதா? 1,31,00,000 மகளிருக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்திருக்கிறாரு. அந்த திட்டத்தை நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. தேர்தலை காரணம் காட்டி பாஜகவும் அதிமுகவும் இந்த உரிமை தொகை திட்டத்தை நிப்பாட்டுறதுக்கு வழக்காடு மன்றத்துக்கு போனாங்க, நீதிமன்றத்துக்கு போனாங்க. நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு? நான் 1000 ரூபா கொடுக்கறது நிப்பாட்ட முயற்சி பண்றீங்களா, நான் 5000 ரூபா கொடுப்பேன் பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரா இல்லையா? பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடைகால சிறப்பு நிதி 2000ன்னு நம்முடைய தலைவர் 5000 ரூபா 1,31,00,000 மகளிருக்கு காலையில 6 மணிக்கு தலைவர் அமிச்சாரு. 9 மணிக்கெல்லாம் மகளிர் போய் பணத்தை எடுத்துட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு பயம், மோடி அரசு பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி உரிமை தொகை மேல கையை வச்சிருவாங்கன்னு தெளிவா போய் எடுத்துட்டீங்க. மகளிர் எல்லாம் அவ்வளவு ஷார்ப்பா இருக்கீங்க. இப்ப 23ஆம் தேதியும் அதே மாதிரி ஷார்ப்பா வாக்குச்சாவடிக்கு போய் வாக்குப்பெட்டியில ஆனா நல்ல சிவம் பேர் இருக்கும் பக்கத்துல உதயசூரிய சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய 2வது பேரா, வாக்குப்பெட்டியில 2வது பேரு, வாக்கு எண்ணிக்கையில முதல் இடத்துக்கு வரணும். செஞ்சு கொடுப்பீங்களா?